ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒன் மினிட் மூவிகள் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் ஒருவர் வந்த பிறகு இருக்கிற படத்துப்படி இந்த மாதிரி ஒன் மினிட் மூவி இருந்தால் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ சின்ன வயசில் அவங்களோட திக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வளர்றாரு. கடைசியில் பெரிய ஐயுமே நம்மளாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையாக இருக்குது. நான் பாசிட்டிவ் எதுவுமே சொல்ல மாட்டேன். இது கிட்டத்தட்ட மியூசியம் இருக்க படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த படத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வேணும் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ரொம்பவே கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹீரோ சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்து வராரு அப்படின்னு காட்டுறாங்க. பட் கொஞ்சம் கூட நமக்கு நம்புற மாதிரி இல்லை. எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்பவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இந்த படம் சூப்பராக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்க இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் தான் தூக்கி போட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் வேலைக்கே ஆகலை. படம் பார்க்க ரொம்பவுமே போராக தான் இருந்துச்சு. அதனால் இந்த படம் பெருசாக எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இது ரொம்ப 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 ஆவரேஜான படம் தான். நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற ரிவ்யூ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.